காலைவள நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது மாதவி கொடி. காடுகளையெல்லாம் அழித்து நகரங்களை உருவாக்கினான் மனிதன். ஆனால் வளர்ச்சி தான், பெருமை தான். ஆனால் அதே நேரத்தில் மனித குலத்தில் ஏற்படக்கூடிய பல நோய்களிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய அரிய வகையான பல மூலிகைகள், மரங்கள் எல்லாம் இன்றைக்கி காணாமலேயே போயிடுச்சுங்க. அதுதான் வேதனைக்குரிய செய்தி. அப்படி மருத்துவ குணமுடைய சில மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் மிஞ்சி இருக்குன்னா காரணம் அது கோயில்கள்னால தான். கோயில்களில் தல விருட்சங்களாக இன்றைக்கும் சில மரங்கள் மருத்துவ குணத்தோடு இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு கோயில் மரம், தல விருட்சம் தான் நம்முடைய மாதவி கொடி. மாதவி கொடி இது பார்த்திங்கன்னா நம்முடைய துர்வாச முனிவர்னால் தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததாக நம்முடைய இதிகாசங்களில் சொல்லப்படுது. திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய முருக நாதேஸ்வரர் ஆலயத்தினுடைய ஒரு தலவிருட்சம் தான் இந்த மாதவி கொடி. இதனுடைய மருத்துவ பயன்கள் பார்த்திங்கன்னா ஏராளம் அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பாக நம்முடைய உடல் சூட்டை, தலையில் உள்ள சூட்டை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த மரத்துக்கு உண்டு. அதனால தான் பாருங்கள், முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து விட்டதுனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது. அதிலிருந்து அவர் மீண்டு வருவதற்காக இந்த திருத்தலத்துக்கு அவர் அவரே பிரதிஷ்டை பண்ணார் என்று தலப்புராணம் சொல்கிறது. கோயிலுக்குள்ளே வரும்பொழுது அவர் வேலையும் மயிலையும் தவிர்த்து விட்டு அவர் தனியாக வந்தாராம். அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா கையில் வேல் இல்லாமல் மயிலும் இல்லாமல் அவர் காட்சி தருவார். இந்த புராணம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஒருவருடைய தலையில் சூடு அதிகமாக இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு தூக்கம் வராது, தெளிவான ஒரு சிந்தனை இருக்காது, மனம் ஒரு போராட்டத்திலேயே இருக்கும். அப்படிப்பட்டவங்க தலையை அந்த சூட்டை தணிக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குன்னா அந்த ஊரில் உள்ள தல விருட்சமான இந்த மாதவி கொடிக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, அந்த மாதவி கொடியினுடைய அந்த பூவை தண்ணியில் போட்டு நம்ம சாப்பிடுவதன் மூலமாக ரத்தம், இன்னைக்கு ஹை பிபின்னு சொல்கிறாங்க இல்லையா, உயர் இரத்த அழுத்தம் உடையவர்கள், ஆண்மை கோளாறு, இதற்கெல்லாம் மிக அருமையான ஒரு மூலிகை அப்படின்னு நம்ம இதை வர்ணிக்கலாம். இரும்பை கூட பஸ்பமாக்கக்கூடிய சக்தி இந்த மரத்துக்கு உண்டு. இன்றைக்கி நிறைய பேர் உடல் பருமனால் அவதிப்பட்டு இருக்காங்க. குறிப்பாக தொப்பை அதிகமாக இருக்குங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதவி கொடியினுடைய விதைகளை எடுத்து அரைத்து பொடி செய்து அதை சாப்பிட்டு வந்தால் தொப்பையெல்லாம் கரைஞ்சி காணாமல் போயிடும். அப்பேற்பட்ட மருத்துவ குணம் உடையது இந்த மாதவி கொடி. இதனுடைய சிறப்புக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி கதையில் பார்த்திங்கன்னா மாதவின்னு ஒரு கதாபாத்திரம் வருவாங்க. மாதவியின் கோவலனும் சேர்ந்து கழுதையின் மீது, அதுவும் கோவேறு கழுதையின் மீது ஏறி நீராட போனார்கள் என்று கடலாடு காதையில் கூட ஒரு வரி வரும். அந்த மாதவிங்கிற பெண்ணுக்கு எப்படி அந்த பெயர் வந்தது, அவங்க அம்மா சித்ராபதி அவங்க எப்படி தன்னுடைய குழந்தைக்கு மாதவின்னு பெயர் சூட்டினாங்க, அதற்கும் இந்த மரத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குதுங்க. அதாவது அந்த தேவலோகத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நடன தாரகை, ஒரு நாட்டிய தாரகைன்னு சொல்லலாம், ஊர்வசி, அகத்தியருடைய சாபத்தினால் அவங்க பூமியில் பிறப்பெடுக்கிறாங்க. அப்படி பிறப்பெடுத்த போது சித்ராபதிக்கு மகளாக அவர்கள் பிறந்தார் என்றும், மாதவி என்று சொல்லக்கூடிய அந்த மலரை போல, இந்த மாதவி கொடியினுடைய மலரை போல அவர்கள் பிறந்த முகம் இருந்தது, அதனால் தன் மகளுக்கு மாதவி என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள் என்று நம்முடைய இலக்கியத்திலேருந்து நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியுது. அப்படி பல நெடுங்காலமாக மனிதர்களோட, தமிழர்களோட நெருங்கிய தொடர்பில் இருந்த ஒரு மரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதவி கொடி. அதனுடைய பட்டையிலிருந்து, தண்டிலிருந்து எல்லாமே மருத்துவ குணம் உடையது அப்படின்னு சொல்லலாம். தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு இறைவன் மட்டும்தான் அற்புதங்களை செய்கிறார் அப்படிங்கிறது இல்லை. ஒவ்வொரு கோயிலையும் உள்ள மரங்களும் பல அற்புதங்களை செய்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த மாதவி கொடி. இதை நம்ம ஊரில் குறுக்கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நவம்பர் டிசம்பர்ங்கிற 2 மாதத்தில் மட்டும்தான் இதில் பூக்கள் பூக்கும். அந்த பூக்களை முருகப்பெருமானுக்கு சூடுகிறார்கள் என்று நம்முடைய சங்க இலக்கியங்களில் பல பாடல்களில் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. மிக முக்கியமாக இன்றைக்கி வயதானவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா மூட்டு வலி தான். இந்த மாதவி கொடியின் இலையை கொஞ்சம் சூடுபடுத்தி பொறுக்கிற அளவுக்கு ஆக்கி அந்த இலையை முட்டு மேலே வச்சாலே போதும், மூட்டி மேலே வச்சாலே போதும்,
மூட்டு வலியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். அப்பேற்பட்ட ஆற்றல் உடையது நம்முடைய மாதவி கொடி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.